everyone, welcome back to my channel Mary Mommy. இன்னைக்கு இந்த வீடியோல பிறந்த குழந்தைக்கு தேவையான உணவு வகைகள் என்னென்ன அப்படின்றத நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா subscribe பட்டனை press பண்ணுங்க. அதனால இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் நான் என்ன சொல்ல போகிறேன்னா பிறந்த குழந்தைக்கு தேவையான உணவு. பிறந்த குழந்தைக்கு தேவையான உணவுன்னு சொன்னாவே ஒரே ஒரு விஷயந்தாங்க, தாய்ப்பால் மட்டும்தான். ஒரு குழந்தை பிறந்ததுமே அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறது மட்டும்தான் ரொம்ப 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 நல்லது. ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்குது. தாய்ப்பால் குறைவாக இருக்கிறனாலையோ தாய்ப்பால் இல்லாதனாலையோ நீங்கள் ஃபார்முலா மில்க், அதாவது பவுடர் பால் மார்க்கெட்டில் விற்கும் இல்லையா, அது நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது யோசித்து கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் தாய்ப்பாலே கொடுக்க பாருங்கள். ஏன்னா சில டைம் பவுடர் மில்க்குக்கு குழந்தைங்க அடிக்ட் ஆகிடுறாங்க, அதே தான் வேணுன்ற மாதிரி அடிக்ட் ஆகிடுறாங்க. அதனால் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தாய்ப்பாலே கொடுக்க பாருங்கள். தாய்ப்பால் கொடுக்கும்போது 2 to 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 12 முறை ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஆரம்ப காலத்தில் குழந்தைகள் கம்மியாக தான் பால் குடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயிறு தான் இருக்கும். அதனால் அடிக்கடி ஃபீடிங் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு கேட்கும் போதெல்லாம் நீங்கள் ஃபீட் பண்ணணும். அதே போல் இது ஒரு குழந்தைக்கும் மற்றொரு குழந்தைக்கும் மாறி மாறி இருக்கும். அவங்களோட பசியை பொறுத்தும் உங்களோட மில்க் சப்ளையை பொறுத்தும் அவங்களுக்கு எத்தனை தடவை ஃபீடிங் கேட்குறாங்களோ அது மாறிட்டே இருக்கும். எல்லா அம்மாக்களுக்குமே பொதுவாக என்ன ஒரு பயம் இருக்குன்னா, நம்ம கொடுக்குற தாய்ப்பால் குழந்தைக்கு போதுமா, இல்லை நம்ம ஏதாவது சாலிட் ஃபுட் கொடுக்கலாமா, இல்லை நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா, அந்த மாதிரி நிறைய பயம் இருக்கும். கண்டிப்பாக இந்த எந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா நாளும் கம்பல்சரி காய்கறிகள், பழங்கள், நட்ஸ், இந்த பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரியான சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால தான் உங்கள் குழந்தைக்கு நல்ல ஹெல்த்தியான பால் போய் சேரும். நீங்கள் அப்படி சாப்பிட்டுட்டு பால் கொடுத்தாவே அதுவே உங்கள் குழந்தைக்கு போதும். எல்லா விதமான நியூட்ரிஷன், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் வேறு எதை பற்றியுமே வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ணாமல் தாய்ப்பாலில் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு தாய்ப்பால் கொடுங்க. தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பாலில் குழந்தைக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன், ப்ரோட்டீன், விட்டமின் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது. அதுவும் ஈஸிலி டைஜஸ்டபிள் வே, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான ஃபார்மில் இருக்குது. ரொம்ப லைட்டாக இருக்கனால பேபிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி எல்லா ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே போய் சேர்ந்துடும். இதில் குழந்தையோட ஆரம்ப காலத்தில் வைரஸ், பாக்டீரியாலேருந்து எதிர்கொள்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு திறன்களும் இருக்குது. அதே போல் சில தாய்ப்பால் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு காது, தொண்டை, சுவாசம் இதிலெல்லாம் லாங் டேர்மாக ரொம்ப நாள் வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாய்ப்பால் பார்த்துக்குது. அது இல்லாமல் குழந்தையோட அறிவுத்திறனை அதிகப்படுத்துது. எப்போவுமே நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும்போது உங்கள் குழந்தைய கையில் பிடிச்சிக்கிட்டு கண்ணை பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பேசிகிட்டே தாய்ப்பால் கொடுக்கறது மூலிமா அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இடையில் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். குழந்தை அடிக்கடி பயப்பட மாட்டாங்க, ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வேர்ல்டு அவங்களுக்கு புதுசு, சடனாக ரொம்ப பெருசாக தெரியும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிகிட்டே ஃபீல் பண்ணலாம். அடுத்தது லாங் டேர்மாக கூட தாய்ப்பால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி, டைப் 2 டயபெட்டிஸ்லாம் ஃப்யூச்சரில் கூட வராமல் இருக்கிறதுக்கு தாய்ப்பால் இப்போவே தவிர்க்கும். இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால அம்மாக்களுக்கும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மாக்கள் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா கேலோரிஸ், எக்ஸ்ட்ரா ஃபேட் இதெல்லாம் நிறைய டெலிவரி அப்போது வந்திருக்கும். அது எல்லாமே தாய்ப்பால் கொடுக்கறது மூலிமா குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான சான்சஸை இது ரொம்ப 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 கம்மி பண்ணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். நியூட்ரிஷனான ஃபுட்டு உங்கள் குழந்தைக்கு போதா இல்லையா அப்படின்ற கன்ஃபியூஷன் இல்லாமல், என்ன சாப்பாடு கொடுக்கலாம், என்ன ஃப்ரூட் கொடுக்கலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே தேவையில்லை. இந்த தாய்ப்பால் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக கரெக்டான நியூட்ரிஷன் போயிட்டுருக்குன்றது தான் அர்த்தம். அதனால் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். நாம் ஏன் 6 மாதத்துக்குள்ளே தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும், ஏன் சாப்பாடு இதெல்லாம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்கள் குழந்தையோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், குடல், வயிறு இதெல்லாம் அந்த அளவுக்கு எடுத்தோடனே ஃபுல்லாக வளர்ந்துருக்காது இல்லையா. அதனால் நீங்கள் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வயிறு வலி வரும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரனால குழந்தைங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் அழ ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, ஃபுட் அலர்ஜி, அதாவது
ஆரம்ப காலத்திலே சில ஃபுட்டெல்லாம் வந்து ஒத்துக்காமல் போயிடும். அது அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வர சான்சஸ் இருக்குது. அப்புறம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து முழுங்க தெரியாது. நார்மலாக நீங்கள் தாய்ப்பால் தவிர வேறு என்ன வேணால் குழந்தை வாயில் வச்சு பாருங்களேன், குழந்தைங்க வந்து அதை வெளியே தள்ளிகிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓவராக ஃபுட் கொடுத்துருவோம். இப்போ தாய்ப்பால்லாம் கரெக்டாக தெரியும் அளவு, இவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஃபுட் கொடுக்கும்போது ஓவராக ஃபுட் கொடுக்குறதுனால அவங்கள ஓவராக வெயிட் கெயின் ஆகி ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் நிறைய வந்துடும். அதையும் அவாய்ட் பண்ணுது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் சாலிட் ஃபுட் கொடுக்கறதுனால வருது. ஓகே, சாலிட் ஃபுட் கொடுத்தா தான் இந்த பிரச்சனை, தண்ணி கூட கொடுக்கக்கூடாதா, ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால், தண்ணி கொடுத்தீங்கன்னா நார்மலாக உங்கள் பாடி வந்து தாய்ப்பால்லேருந்து எவ்வளோ நியூட்ரிஷன் எடுக்கணுமோ அதை வந்து தண்ணி போய் டைல்யூட் பண்ணி விட்டுரும். அப்படி டைல்யூட் பண்ணும்போது தேவையான நியூட்ரிஷன் வந்து உங்களோட பாடிக்கு போய் சேராமல் போயிடும். தண்ணி கொடுக்கறது மூலிமா உங்கள் பேபியோட வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்க இப்போ தாய்ப்பால் கொடுக்கறத கம்மி பண்ணிடுவாங்க. அதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபுல்லாக தண்ணியே இருந்தால் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் போய் சேராது. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான தண்ணி குடிக்கிறதுனால டைல்யூட் பண்ணி விடுறதுனால உங்கள் உடம்புல எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் வந்து கம்மியாயிடும். தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் இல்லாமல் போயிடும். அதனால அவங்க எனர்ஜி ஃபுல்லாக லூஸ் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தை ரொம்ப டயர்டாக இருக்கா, வெயில்னால ரொம்ப டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருக்கா அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவரே தேவையான எலக்ட்ரோலைட் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாரு. அதை மட்டும் நீங்கள் வாங்கி உங்கள் பேபி கொடுத்தா போதும். சில டைம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா விக்கிட்டே இருப்பாங்க. புது குழந்தைங்க எப்பவுமே கொஞ்சம் பால் குடிக்கும்போது ஏர் உள்ளே போயிட்டாவோ இல்லை ரொம்ப அதிகமாக பால் குடிச்சிட்டாவோ கொஞ்சம் விற்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அடிக்கடி விக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் பேபி மேலே தோல் மேலே போட்டு தட்டி கொடுக்கலாம், இல்லைன்னா தாய்ப்பாலே கொடுக்கலாம். ஆனால் தண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. போத் தாய்ப்பால் கொடுத்தாலும் சரி, ஃபார்முலா மில்க் பால் பவுடர் கொடுத்தாலும் சரி, ரெண்டு விஷயத்துலையுமே வந்து உங்கள் குழந்தைய தோல் மேலே போட்டு தட்டி கொடுத்து ஏப்போ விட்டதுக்கு அப்புறம் கீழே போடுங்க. அப்படி போடுறது மூலயமா ஏர் பபிள்ஸ் உள்ளே போகாது, அதாவது காற்று உள்ளே போயிடாது. அதனால எந்த ஒரு ஜீரண பிரச்சனையுமே வராது. பால் பவுடரில் பால் கலந்து கொடுக்குறவங்க வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கரெக்டாக அந்த கண்டெய்னரில் சொல்லியிருப்பாங்க இவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்னு. அந்த அளவுக்கு மட்டுமான தண்ணி மட்டும் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுவும் நல்ல சுத்தமான தண்ணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக 4 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாலிட் ஃபுட் கொடுக்கவே கூடாது. அது கம்பல்சரி. பட் இப்போ ஒரு சில டாக்டர்ஸ் வந்து 4 to 6 மாதத்துக்குள்ளே சில கண்டிஷன்ஸ் வந்து ஓகேவாக இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்து என்னோடய பாப்பாவுக்கு 6 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா அதுக்குள்ளே நம்ம வந்து சாலிட் ஃபுட் கொடுத்து குழந்தைங்களுக்கு வயிறு வலி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்றனால நான் எதுவும் ரிஸ்க் எடுக்கலை. சப்போஸ் உங்களுக்கு வந்து பேபி வந்து 4 மாதத்துலேயே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகேவாக இருக்குது, அவள் ரெடி ஆகிட்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் பேபி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் சாலிட் ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு ஹெட் கண்ட்ரோல் இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடும்போது அவங்க தலை வந்து ஸ்டெடியாக நிற்கிற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது வந்து உங்கள் குழந்தைங்க அவங்களே உட்கார ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இது ரெண்டும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, புறை ஏறிக்கும் இல்லையா சாப்பாடு ஊட்டும்போது, அப்படி புறை ஏறாமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக இது சொல்கிறேன். இன்னொன்று நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து சாப்பிடும்போது ஈஸியாக ஃபுட்டு வந்து வயிற்றுக்குள்ளே போயிடும். அவங்களுக்கு கஷ்டமே இருக்காது, ஈஸியாக ஸ்வாலோ பண்ண முடியும். அதுக்காக வேண்டி இது 2 கண்டிஷனாக நம்ம பார்ப்போம். தேர்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து சாப்பாடு வாயில் வச்சா உள்ளே தள்ளணும், வெளியே தள்ளக்கூடாது. அவங்களுக்கு முழுங்க தெரியணும். அதுதான் தேர்ட் கண்டிஷன். ஃபோர்த் வந்து சாப்பாட்டு மேலே குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நீங்கள் சாப்பிடும்போது அவங்க வந்து பிடுங்க பார்க்கணும், நீங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிடும்போது அவங்க எடுக்க பார்க்கணும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் காட்டணும். அதுக்கப்புறம் 5th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சாப்பிட தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி சுவிங் பண்ணுற ஆக்ஷன் வந்து அவங்க பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறத பார்த்தாலும் அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்களோட பிறந்தப்போ இருந்த வெயிட்டை விட டபுள் த வெயிட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சரியான வளர்ச்சி. அந்த டைமில் தான் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறமும் குழந்தை அழுதுகிட்டே இருக்கா, அவளுக்கு பசி தாங்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சாலிட் ஃபுட் கொடுத்துக்கலாம். எந்த நேரத்தில் சாலிட் ஃபுட் கொடுக்கணுங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்டியான யம்மியான உணவோட ருசியை கரெக்டான டைமில் கொடுக்கறது மூலிமா அவங்க கண்டிப்பாக ஃபுட்டை அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்றத நம்மளால் செய்ய முடியும். எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாட்டை திணிக்காதீங்க. கொஞ்சமாக கொடுத்தா கூட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட ஓகே. நம்ம ஃபுல்லாக இவ்வளோ சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு திணிச்சோம்னா அவங்களுக்கு ஃபுட்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும், சாப்பிடாமல் போயிடுவாங்க. அதை கண்டிப்பாக செய்யவே செய்யாதீங்க. திணிக்காமல்
அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அப்பப்போ அவ்வளோ கரெக்டான நியூட்ரிஷனில் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.